ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பேசும் கிரகங்கள் சேனல் ஆரம்பித்தது அக்டோபர் 5 ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன நினச்சி அப்படி பண்ணேன்னு தெரியல. ஆனால் அக்டோபர் 1 நம்ம ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என் மனசில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ரெடி பண்ண ஆரம்பித்து அது 1 ஸ்டார்ட் ஆகாமல் 5 தான் என்னோட முதல் வீடியோ வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு தான் அது லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை திரும்பியும் இப்போ ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இருந்து என் மனசில் தோணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அது எதுக்காக அப்படின்னா, நான் ஒரு ஜோதிடராக எனக்கு ஒரு சேனல் வேணும், ஓகேங்களா? அது தொழில்முறை சேனல். அதில் நான் என் உணர்வுகளையும் இவ்வளவு நாள் அதில் நான் போட்டுட்ருந்தேன். அதாவது எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த விஷயங்களையும் நான் அதில் பதிவு பண்ணிகிட்டே வருவேன். அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நிறையா எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் இல்லை அப்படின்னா இவ்வளோ என்னால் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கவே முடியாது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் என்னோட வளர்ச்சிக்கான ஒரு பூஸ்ட்டு, ஒரு தூண் மாதிரி என்னை தாங்கி இவ்வளவு நாள் நின்று இருக்கீங்க. உங்களுக்கு திருப்தியாகவும் நான் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லாத விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்குமே எனக்கு ஆதரவு கொடுத்து நின்ன என்னுடைய சகோதரிகளுக்கும் கொஞ்சம் சகோதரர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களை யாரையுமே மறக்க முடியாது. எப்போவுமே இதே மாதிரி என் கூட பயணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சேனல் ஆரம்பித்து நமக்கு 2 வருஷம் ஆகுது. அப்படி நான் எல்லா பதிவுகளையும் நான் இதுலேயே போட்டுட்ருந்தேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இது ஒரு ஜோதிட சேனலை நம்ம ஜோதிட சேனலாகவே, அதாவது ஆன்மீகமும் ஜோதிடமும் இந்த சேனலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். என்னோட சுய கருத்துக்கள், ஏன்னா நான் ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சேனல், நான் ஒரு ஹியூமன் பீயிங்காக எனக்கும் சில உணர்வுகள்லாம் தோணும் இல்லையா? அதையெல்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அதுக்கு இந்த ஒரு ஜோதிட சேனலை விட இன்னொரு சேனல், தனி சேனல், அதுவும் பெண்களுக்கான ஒரு சேனலாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதில் என்னோட ஐடியா என்னென்னா, நிறைய பெண்களை அதில் பேச வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர். ஏன் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அம்மா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கூட அனுப்புவாங்க. இப்போ இந்த நவராத்திரிக்கே என்னோட ஒரு சகோதரி அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பி, அம்மா நான் இப்படி கொலு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வீட்டில் நடக்கிறது, அவங்க வீட்டில் ஒருத்தராக அவங்க அக்காவுக்கு அனுப்புகிற மாதிரி, அவங்க அம்மாவுக்கு அனுப்புகிற மாதிரி எனக்கு அனுப்பி, அம்மா எங்கள் வீட்டுக்கு கொலு அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்களோட உணர்வுகளை, நிறைய பிரச்சனைகளை என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மலேசியா, ஸ்ரீலங்கா, எல்லாம் யூஎஸ்ஏலேருந்து கூட அவங்க ஒருத்தங்க யூஎஸ்ஏலேருந்து எங்கூட பேசும்போது, அம்மா நான் இங்கே இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு என் அக்கா அம்மா எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என் மனசு இந்த மாதிரி குமுறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அவங்க வேதனைப்படுவாங்கம்மா. அதனால் எனக்கு அவங்கக்கிட்ட சொல்ல முடியல, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போல் இருந்துச்சு, அதுக்காகவே நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய விஷயம் பேசினாங்க. அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நல்லா ஆறுதலாக நான் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறம், அம்மா இப்போ தான் நிம்மதியாக இருக்குமா, திருப்தியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி, இதுக்கும் நம்மளுக்கு பகலப்போ அவங்களுக்கு நைட்டு நடுராத்திரி அப்போ கூப்பிட்டு அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்காங்களேன்னு எனக்கும் சந்தோஷமாக இருந்தது, அவங்களுக்கும் திருப்தியாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு. அந்த மாதிரி பல சகோதரிகள் பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த போல் நீங்கள் சொல்லுங்கம்மா, ஜாதகம் பேசுகிறப்போ சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு, அம்மா இது எனக்கு நடந்திருந்தா பரவாயில்ல, வேறு யாருக்கும் இது நடக்கக்கூடாது, இதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைம்மா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியே சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா? அதையெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது, இதில் நிறைய விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் பற்றி பேசும்போது, சரி இது இப்போ சொல்ல வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம்னு நிறையா விஷயம் தள்ளி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஜோதிடம் சம்மந்தமாக சிலது இருக்காது, ஓகேங்களா?
அப்போது ஜோதிடம் சம்மந்தமாக இல்லாத, ஆன்மீகம் சம்மந்தமாக இல்லாத ஒரு குடும்ப விஷயங்களோ இல்லை ஒரு பணப்பிரச்சனைகளோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த விஷயங்களை நம்ம இதில் சொல்கிறது அவ்வளோ சரியாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா, முடியுமான்னு தோணுச்சு. ஓகேங்களா, அதாவது பேசும் கிரகங்களுக்கே நான் வீடியோஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு வர்ற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் அதெல்லாம் எடிட் பண்ணி நான் தான் எடிட் பண்ணி ஆகணும், வேறு யாரையுமே போட முடியாது. இப்போ வேலைக்கு இருக்கவங்க கூட அதை எடிட் பண்ணுறதுனா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு, அவங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா கூட நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரிஞ்சு அதை மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டம். அதனால் நான் பெரிய வீடியோ எடிட் பண்ணி போடணும், சின்ன சின்ன ஷார்ட்ஸையும் நான் தான் எடிட் பண்ணணும். ஸோ எனக்கு வீடியோ எடுக்க டைம் வேணும், எடிட் பண்ண டைம் வேணும். அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்குறவங்க ரெகுலராக நம்மளை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையா, அதையும் நானே தான் பண்ணணும் இல்லையா. அப்போது நிறைய வேலைகள் இருந்துச்சு. சரி, இத்தனை வேலைகளுக்கு நடுவில் இன்னொரு சேனல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா அதனால் நம்மளால் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் நான் இருந்துட்டேன். ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இன்னொரு சேனல் வேணுமா வேண்டாமா, அப்படி வேணுமா வேண்டாமான்னு ஒரு ஆப்சுலேஷனில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது ரோபோ சங்கருக்கு ஒரு இரங்கல் பதிவு மாதிரி நான் ஒன்று போட்டிருந்தேன். அந்த பதிவுக்கு ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏம்மா, நீங்கள் ஜோதிட சேனல் தானே வச்சுருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பொது பதிவுகளை எல்லாம் இதில் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அவங்க என்ன நினச்சி கேட்டாலும் சரி, அவங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த பதிவு நான் போடுறதுக்கு காரணமாக இருந்த பதிவு, இவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதுக்கும் காரணமாக இருந்த பதிவு அதுதான். ஏன் பொது பதிவை நீங்கள் ஒரு ஜோதிடம்ங்கிற பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏன் போடுறீங்க, ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் பேச வேண்டிய இடத்துல ஏன் இந்த மாதிரி பொது பதிவுகள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட சேனல் தான், நான் என்ன வேணாலும் போடுவேன் அப்படின்னு சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ரெண்டாவது, எனக்கு இன்னொரு அந்த மாதிரி ஒரு பொது தளம் அப்படிங்கிறதும் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் ஜோதிட ரீதியாகவே பேசிட்டு போக முடியாது இல்லைங்களா. கொஞ்சம் நம்ம மன உணர்வுகளை நான் முழுமையாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்போ அது ஜோதிட சேனல் அப்படிங்கிறதுனால நான் ஜோதிடத்தோடு சேர்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு மனசுக்கு சந்தோஷத்துக்காக தொழில் ரீதியாக எனக்கு ஜோதிட சேனல் தேவை. அதே போல் என்னோட மன உணர்வுகளை என்னோட சகோதரிகள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதுனால, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், வேலை தானே ஜாஸ்தியாகும், ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதில் நிறைய பெண்களை பேச வைக்கணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய பேர் அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்காம இருக்குது, அவங்கள எல்லாத்தையுமே பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதான் முக்கியம். நான் பேசுகிறது அப்படின்னா அந்த சேனல்லையே கூட நான் என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் பொது கருத்துக்களை அவங்க மனசில் இருக்கிற விஷயங்களையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு தளமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த பிளாட்ஃபார்மை நான் பேசும் பாவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்காக, என்னோட உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்காகவும், நீங்களும் உங்கள் உணர்வுகளையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பேசும் பாவைகள். உங்களுக்கு தெரியும், பேசும் பெண்கள் அப்படின்னு வைக்கலாம், அதை விட பாவைகள் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்கிறதுக்காக பேசும் பாவைகள் அப்படின்னு சொல்லி இந்த சேனலுக்கு பேர் வச்சுருக்கேன். அந்த சேனலை வர்ற விஜயதசமி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறதா இருக்கேன். அதுக்கான பதிவுகளையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வர்ற விஜயதசமி அன்னைக்கு 6:30 மணிக்கு முதல் வீடியோ நான் பதிவு பண்ணுவேன். நீங்கள் பேசும் பாவைகள்னு 6:30 மணிக்கு மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த சேனல் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நம்ம பேசும் கிரகங்கள் பதிவுகள்லேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு அந்த சேனலோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே பேசும் கிரகங்களுக்கு என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த பேசும் பாவைகள் சேனலுக்கும் கொடுப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அதே ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் அதில் பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பெண்களுக்கான ஒரு சேனலாகவே இருக்கும். நீங்கள் எல்லாரும்
அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும் நான் நினைக்கிறேன். அதை பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறேன். அது எல்லா விஷயங்களுக்குமான பிளாட்ஃபார்மாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரியாது அதில் என்னென்ன வரப்போகுது, யார் யார் நம்ம சகோதரிகள் அதுக்கு அதில் பேச போகிறாங்க, அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னோட ஐடியா என்னவா இருக்குன்னா, அதில் உங்களுக்கு தேவையான மருத்துவ விஷயங்கள், உங்களுக்கு தேவையான வீட்டு சமையல், அந்த மாதிரி வீட்டு குறிப்புகள், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும், பெண்களுக்கு உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதில் மருத்துவ நிபுணர்கள், அழகு கலை நிபுணர்கள், சமையல் கலை நிபுணர்கள், அந்த மாதிரி எல்லா பெண்கள் என்னென்ன ஏதாவது தொழில் செஞ்சு அது மிக சிறப்பாக வந்த பெண்கள் அவங்க தொழிலை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை பேசலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் சுய விஷயங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் சிக்கி இருந்தால் அந்த விஷயங்களை பற்றி, இல்லை குடும்ப சூழ்நிலைகள்லேயே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த விஷயங்களை பற்றி, இன்னும் எவ்வளவோ ஜோனஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதில் பேசலாம். உங்களுக்கு அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் இது அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான எல்லா உதவிகளையும் அதில் நான் செய்ய தயாராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு விஷயம், எந்த இடத்துலையும் ஒரு பைசா கூட கிடையாது, ஓகேங்களா? ஒரு பைசா கூட பேசும் பாவைகளுக்கு யாருமே தர தேவையே இல்லை. இது என்னோட சேனல், பெண்களுக்காக நான் என்னால் முடிஞ்சதை நான் இந்த சேனல் மூலமாக பண்ண போகிறேன், அவ்வளவுதான், ஓகேங்களா? நாங்கள்லாம் இதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்படியெல்லாம் நீ ஏதாவது பண்ணுவ, இப்படியெல்லாம் காசு கலெக்ட் பண்ணலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் கிடையாது. பைசா கூட நான் என்னோட தொழில், என்னோட ஜோதிடம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் நான் பணம் வாங்குவேனோ தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் அப்படின்ற விஷயம் இந்த பேசும் கிரகங்களே ஆகட்டும், பேசும் பாவைகளே ஆகட்டும் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு பைசா கூட நான் வாங்கினது இல்லைங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். பரிகாரம் அப்படின்றது இல்லாமல் பக்கத்தில் இருக்க கோயில், இந்த கடவுளை போய் கும்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்கன்னு நான் சொல்லுவேனோ தவிர அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் யாருக்கா இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறனோ தவிர அதுக்கு ஏதாவது பணம் வாங்குவேனா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 சேனலுக்குமே நான் தான் ஹெட்டு, ஓகேங்களா? இந்த 2 சேனல் பேரும் சொல்லி வேற யாருமே பைசா கூட வாங்கவே முடியாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், ஓகேங்களா? நான் அந்த விஷயத்தை செய்யவே மாட்டேன். அதனால் இது முழுமையாக உங்களுக்கான சேனல். நீங்கள் யார் வேணாலும் பேச நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம், பேசலாம். அதாவது அது கரெக்டாக இருந்தால், ஓகேங்களா? யார் வேணாலும் பேசிட முடியாது. நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு சரின்னு பட்டா நீங்கள் இதில் பேசலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தாதான் நீங்கள் பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யார் வேணும்னாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். ஆஃபீஸ்க்கு தான் உங்கள் கால்ஸ் வரும். அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் உங்கள் கூட பேச முடியும். பேசும் பாவைகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.